வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 1000 வருஷமா காலத்தை எல்லாம் ஜெயிச்சு அப்படியே வானத்துல நிமிர்ந்து நிக்கிற ஒரு பிரம்மாண்டத்தை பத்தி தான். அது நம்ம தஞ்சை பெரிய கோயில். இது வெறும் கல்லால கட்டின கோயில் மட்டும் இல்லைங்க. இது ஒரு பேரரசோட கனவு, ஒரு இன்ஜினியரிங் அதிசயம், இன்னும் சொல்லப்போனா உயிரோட்டமா இருக்கிற ஒரு நம்பிக்கையோட சின்னம். வாங்க இதோட ரகசியங்களை ஒவ்வொன்னா நாம அவிழ்த்து பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த பயணத்தை ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்துல வெறும் 7 வருஷத்துல முழுக்க முழுக்க கருங்கல்லால இவ்ளோ பெரிய ஒரு கோயிலை எப்படி கட்டியிருக்க முடியும்? இதுதாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நாம விடை தேட போற மர்மம். முதல்ல இதோட வயசை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது கட்டப்பட்டது கிபி 1010ல, அதாவது இப்ப இருந்து சரியா 1000 வருஷத்துக்கும் மேல. நம்ம வரலாறுல படிக்கிற எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் அப்படியே கம்பீரமா நின்னுட்டு இருந்திருக்கு. வயசை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது இத கட்டி முடிக்க எடுத்துக்கிட்ட நேரம்தான். வெறும் 7 வருஷம். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய மெஷின்களை வச்சே இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அப்போ வெறும் யானைகளையும் மனுஷங்களோட உழைப்பையும் மட்டும் வச்சு எப்படி இதை சாத்தியமாக்குனாங்க? இந்த கோயில்ல இன்னொரு பெரிய மர்மமே இது கட்டப்பட்டிருக்கிற கருங்கற்கள் தான். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கோயில் இருக்கிற தஞ்சாவூர் பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் சுத்தி எங்கேயுமே கருங்கல் பாறைகளே கிடையாது. அப்போ லட்சக்கணக்கான டன்னை எடை கொண்ட இந்த கற்களை எல்லாம் எப்படி நூத்துக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இங்க கொண்டு வந்தாங்க? யோசிச்சாலே தலை சுத்துது இல்லையா? சரி, இவ்ளோ பிரம்மாண்டமான முடியாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு என்ன காரணம் இருந்திருக்கும்? இதுக்கு பின்னாடி இருந்தது ஒரு மாபெரும் மன்னனோட பேரரசு கனவு. வாங்க அந்த ராஜராஜ சோழனை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மாபெரும் படைப்போட மாஸ்டர் மைண்ட் மன்னன் ராஜராஜ சோழன் தான். இந்த கோயிலுங்கிறது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் கிடையாது. இது அவரோட அதிகாரத்தை, சோழ பேரரசோட புகழ, அவங்களோட கட்டிடக்கலை திறமையோட உச்சத்தை உலகத்துக்கே செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு. இந்த கோயில வெறும் சாமி கும்பிடுறதுக்காக மட்டும் கட்டல. இது கிட்டத்தட்ட ஒரே கல்லுல 3 மாங்கா அடிச்ச மாதிரி. 1, சோழர்களோட அரசியல் அதிகாரத்தை உலகத்துக்கே உறக்க சொல்லுச்சு. 2, சைவ சமயத்தோட பெருமைய நிலைநாட்டுச்சு. 3, கலையிலையும் கட்டிடக்கலையிலையும் இங்கல் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நிரூபிச்சுது. கோவிலோட கல்வெட்டுகளை பார்த்தா நமக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல வெறும் பூஜை மந்திரங்கள் மட்டும் இல்ல, ஒரு முழு அரசாங்கத்தோட கணக்கு வழக்கே இருக்கு. பூஜாரிகள், டான்ஸ் ஆடுறவங்க, கணக்கு பாக்குறவங்க, காவலாளிகள்னு ஆயிரக்கணக்கான பேரோட சம்பள விவரம் வரைக்கும் அதுல இருக்கு. அப்போ பாருங்க, இது வெறும் கோயில் மட்டும் இல்ல, ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டராவே இருந்திருக்கு. சரி, ராஜாவோட கனவு இவ்ளோ பெருசா இருந்தது ஓகே. ஆனா அது எப்படி நிஜமாக்குனாங்க? நம்ம ஆரம்பத்துல கேட்டோமே, அந்த எப்படிங்கிற கேள்விக்கு இப்ப பதில் தேடலாம். வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பவே முடியாத இன்ஜினியரிங் அதிசயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய கிரேன்கள் கிடையாது, லாரிகள் கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல இவ்வளவு துல்லியமா, இவ்வளவு நேர்த்தியா ஒரு பிரம்மாண்டத்தை கட்டுறது எப்படி சாத்தியமாச்சு? இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பல வரலாற்று ஆய்வாளர்களையும் இன்ஜினியர்களையும் குழப்புற ஒரு பெரிய புதிர். இதோட இன்ஜினியரிங் சாதனங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன் கேளுங்க. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சரிவு பாதை, அதாவது ரேம்ப் அமைச்சிருக்காங்க. எதுக்குன்னா அது மேல யானைகளை வச்சு கற்களை கோபுரத்தோட உச்சிக்கு இழுத்துட்டு போக. அப்புறம் கோபுரத்தோட நிழல் மத்தியான நேரத்துல கீழேயே விழாத மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கோயில் வாசல்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான நந்தி இருக்கே, அது கிட்டத்தட்ட 20 டன் எடை, அதுவும் ஒரே கல்லுல செஞ்சது. அப்பப்பா ஒவ்வொன்னும் மனுஷ உழைப்போட உச்சம். சரி, 1000 வருஷம் ஓடி போச்சு. ஒரு ராஜாவோட அதிகாரச் சின்னமா கட்டின இந்த கோயில் இன்னைக்கு எப்படி இருக்கு? வெறும் கல்லாலான ஒரு பழைய நினைவுச் சின்னமா? இல்லவே இல்ல, அது இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. அதோட சிம்மரித்த முக்கியத்துவத்தை இப்ப பார்க்கலாம். ஒரு காலத்துல இது ஒரு பேரரசோட பவர் சென்டரா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இது மக்களோட நம்பிக்கையோட மையமா மாறியிருக்கு. உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் வர ஒரு புண்ணிய தலமா இருக்கு. அது மட்டும் இல்ல, யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாவும் கம்பீரமா நிக்குது. அதோட உருவம் மாறல, ஆனா அதோட ஆன்மா காலத்துக்கு ஏத்த மாதிரி வளர்ந்திருக்கு. முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இது வெறும் ஒரு மியூசியம் கிடையாது, இது ஒரு லிவிங் டெம்பிள்.
இங்க இன்னைக்கும் தினமும் பூஜைகள் நடக்குது. மகா சிவராத்திரி மாதிரி பெரிய விழாக்கள் ரொம்ப கோலாகலமா நடக்கும். பல 100 வருஷம் பழமையான இசை, நடன பாரம்பரியம் எல்லாம் இன்னிக்கும் இந்த கோயில் வளாகத்துல உயிரோட இருக்கு. சோ இது இறந்த காலத்தோட சின்னம் இல்ல, நிகழ்காலத்தோட துடிக்கிற இதயம். பக்தர்களை பொறுத்த வரைக்கும் இதோட ஆன்மீக முக்கியத்துவத்தை இந்த ஒரு வரியில ரொம்ப அழகா சொல்லிடலாம். இது வெறும் கோயில் இல்ல, இதுவே கல், காலம், ஒளி இது எல்லாத்திலயும் உருவான சிவன். அவங்களுக்கு இது வெறும் பில்டிங் கிடையாது, இதுவே தெய்வம். அப்போ இவ்வளவு அதிசயங்களை வச்சிருக்கிற இந்த கோயிலோட பாரம்பரியம் என்ன? இந்த கருங்கல்லுல செதுக்குன வரலாறு நமக்கு என்ன சொல்ல வருது? அதோட காலத்தால் அழிக்க முடியாத அடையாளத்தை இப்ப சுருக்கமா பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில்னா அது வெறும் ஒரு பில்டிங் இல்ல, அது கருங்கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு வரலாறு. அது மட்டும் இல்ல, புவியியல தெய்வீகத்தோடு இணைச்ச ஒரு கலை, ஒரு பேரரசோட நம்பிக்கைய வானமளவுக்கு உயர்த்தி காட்டினா ஒரு பிரகடனம். கடைசியா இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட முடிச்சுக்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா கண்ட கனவு இன்னைக்கு காலத்தையே ஜெயிச்சு நிக்குது. மனுஷனோட லட்சியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் முடிவே இல்லாத காலத்துக்கு முன்னாடி அது ரொம்ப சின்னதுதான்றதே இந்த கோயில் நமக்கு அமைதியா சொல்லுது. ஒரு காலத்துல அதிகாரத்தோட சின்னமா இருந்தது, இன்னைக்கு காலத்தோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி மனித லட்சியம் எவ்ளோ சிறியதுங்கிறதுக்கு ஒரு சின்னமா நிக்குது.